கொள்ளுகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். என் வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதை செய்து முடித்தார் என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் ஒரு முறை கூட கரங்களை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்ன சொல்ல காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்ல காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்று பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை வந்ததில்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்று பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை வந்ததில்லை. ஆராதனை ஆராதனை சொல்ல சொல்ல காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்ல காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று. நான் வறண்டிடும் ஊறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அருகூறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்ல காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்ல காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்ல காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை
தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய ஆண்டவர் சொன்ன சொல்லை காப்பார். சொன்னை சொல்ல காப்பார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம். கடந்த நாட்களிலே பெய்த மழையில் பல சிரமங்களுக்குள்ளே நீங்கள் ஆளாகி இருப்பீர்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மை அற்புதமாக அதிசயமாய் காத்து வந்திருக்கிறார். ரோட்டில் நடந்து போனவன் மரம் விழுந்து செத்து போனான். வாழ்க்கை எப்படி முடிகிறது பாருங்கள். அநேகர் ஆற்றில் அடித்து கொண்டு போனார்கள். இந்த தாம்பரத்தில் 31 சென்டிமீட்டர் மழை அதிகமாக பெய்ந்தது. மேலே வீடே ஒழுகுது. பாத்ரூம் போய் நின்னா தலையில் சொட்டு சொட்டாகுது. ஹாலில் தண்ணி, எல்லாம் தண்ணி ஃபுல்லாக. இந்த பில்டிங் கட்டி 20 வருஷம்தான், அதுக்குள்ளே இப்படி ஆகிப்போச்சு. சிலர் சொல்கிறாங்க மேலே ஷீட் போடுங்கன்னு. ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் வீடுகள் எப்படி இருக்கிறது என்று தெரியாது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய சிறகுகளை விரித்து உங்களை பாதுகாத்து கொள்வாராக. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் 1 நாளாகமம் புஸ்தகம் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் இன்றைக்குள்ளே வசனத்தை சொல்கிறேன். எபிரேயர் 1:6. மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் கிறிஸ்மஸ் மாதம். நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் 1ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு சேப்பலில் வராதவெல்லாம் வந்துடுவான். போனவுடனே முதல் பாட்டு பிறந்தா என்ன ஏன் சந்தோஷம்னா வீட்டுக்கு போக போகிறான். எல்லாம் ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு போக போகிறான். ஒரே சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்மஸ் லீவ் வருது அப்படின்ட்டு. அது ஒரு காலகட்டம். ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மாத்திரமல்ல முதற் பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின பொழுது அதை முதலாவது கண்டவர்கள் தூதர்கள் என்று பார்த்தோம். 1ஆம் தேதி கண்ட அவங்க தான் வந்து செய்தியை மெய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார்கள். இந்த செய்தி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே தேவ தூதர்கள் எல்லாரும் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் என்று தொழுது கொண்டார்கள். அதன் பின்புதான் மெய்ப்பர்கள் போய் தொழுது கொண்டார்கள். பிறகு ஞானிகள் எல்லாரும் போய் அவரை தொழுது கொண்டார்கள் என்று வாசிக்கின்றோம். இந்த தூதர்கள் நமக்காக அனுப்பப்படுகிற பணிவிட ஆவிகள் என்று சொல்லி 1ஆம் தேதி காலையில் பார்த்தோம். நமக்காக அனுப்பப்படுகிற பணிவிட ஆவிகள். ஆண்டவர் கட்டளை கொடுத்தா அவங்க வந்து ஊழியம் செய்கிறதுக்கு நமக்கு வருவாங்க. ஊழியம் செய்ய வருகிற தூதர்கள் அவர்கள் பணிவிட ஆவிகள். உங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்களுடைய கரங்களை உங்களை மோசே அதை சொன்னான். அதை சொன்ன உடனே இந்த வார்த்தையை பிசாசு பிடிச்சிக்கிட்டான். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து உதித்த பொழுது, அவர் வளர்ந்த பொழுது தேவாலயத்தில் கொண்டு போய் உப்புரிக்கையில் நிறுத்தி கீழே தாழ குதியும் விடும். உம்முடைய தூதர்கள் உம்மை கரங்களில் ஏந்தி கொள்வார்கள் என்று சொல்லி மோசே சொன்ன வார்த்தையை பிசாசு பிடிச்சிக்கிட்டான். இன்றைக்கி நம்ம ஆண்டருடைய வார்த்தையை பிடிச்சிருக்குமோ விட்டுறது. ஆனால் பிசாசு மட்டும் சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிக்கிறான். அவன் பாருங்கள், அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய தூதர்கள் உண்மை தாங்கிக் கொள்வ கீழே குதியும். ஆண்டு அவனுக்கு பதிலடியாக இன்னொரு வசனத்தை சொன்னான், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக.
ஆகவே தூதர்கள் நமக்கு உதவி செய்யும்படி வருகிறார்கள். இஸ்ரவேல் புறப்பட்டு போகும்பொழுது அவர்களுக்கு பின்பாக அனுப்பின பார்வோனும் அவருடைய சேனையும் விரட்டி வருகிறார்கள், இவர்களை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக. அவர்கள் நெருங்கி வர வர இஸ்ரவேலர் பயப்படுறாங்க. மோசே அவர்களை பார்த்து சொன்னால், பயப்படாதீர்கள், இன்றைக்கு கண்ட எகிப்தியரை இனி நீங்கள் அவன் சொன்ன வார்த்தையின்படி அன்றைக்கே அவங்க சமுத்திரத்தில் அழிந்து போனார்கள். அவங்க கிட்ட நெருங்கி வர வர முன்னாடி போன தூதன் விலகி பின்னாடி வந்தானா. முன்னாடி போன தூதன் விலகி அவங்களுக்கு இஸ்ரவேலருக்கு பின்னாக வந்தா. ஏன்னா அந்த எகிப்தியரை நெருங்க விடாமல் இஸ்ரவேலர்கள் அக்கறைப்படுகிறார்கள். அதன் பின்பு தூதன் விலகிவிட்டான். அவர்கள் சமுத்திரத்தில் மாண்டு போனார்கள். தூதன் அக்கினியின் நடுவிலே தம்முடைய வாலிபர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை விடுவித்தார்கள் என்று ராஜா சொல்றான். நேபுகாத் நேச்சாரே சொல்றான், உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் இவர்களை அவருடைய தூதர்கள் வந்து அவர்களை விடுவித்திருக்காருன்னு ராஜாவே சொல்றான். உன்னதமான தேவன். தரியு ராஜா சொல்றான், ஜீவனுள்ள தேவன். அவர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டிவிட்டார் என்று தானியேல் சொல்லுகிறான். நான் சிங்க கவியில் இருக்கிறேன், ஆனால் சிங்கம் என்னை சேதப்படுத்தாமடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய் என்ன பண்ணிட்டாரா? கட்டி போட்டுட்டார். இப்படி அற்புதத்தை செய்கிறவர் உங்களுக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் குற்றப்படுத்தினாலும் அவங்களுடைய வார்த்தையை அவங்களுடைய வாயை கட்டி போடுவதற்கு தேவனால் முடியும். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபம். தானியேலை போல ஜெபம் பண்ணால் போதும், உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்களாம் அடங்கிடுவாங்க. பிரைஸ் எல்லாம். ஆகவே சிங்கலின் வாயை கட்டி மாற்றுகிற தூதன் சிறைச்சாலையில் பேதுருவிற்கு அப்போஸ்தலர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதில் பிரதான அப்போஸ்தலன் பேதுரு, அவன் சிறையில் இருக்கிறான். தூதன் அவனை போய் தட்டி எழுப்பி, உன் அறையை கட்டிக்கொள், உன் வஸ்திரத்தை உடுத்திக்கொள் என்று சொல்லி அவனை தட்டி எழுப்பி வர்றான். என் பின்னே வான்னு சொல்கிறான். தூதன் முன்னாடி போகிறான். முதல் காவல், 2ஆம் காவல், செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு, அதெல்லாம் கடந்து போகிறான். வெளியே வந்த மெயின் கேட்டு, இரும்பு கதவு, அது தானாக திறக்குது. தூதன் போகிறான், அவன் பின்னாடி பேதுருவும் போகிறான். குறிப்பிட்ட தெருவில் வந்தபொழுது தூதன் போய்விட்டான். அவனுடைய டியூட்டி முடிஞ்சிருச்சு. பணிவிட ஆவியாகிய அனுப்பப்பட்ட அந்த ஊழியனுடைய டியூட்டி முடிஞ்சிருச்சு. அவன் போயிட்டான். இவன் போய் ஜப வீட்டில் போனால் எல்லாரும் ஜபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெண் ரோதை வந்து பார்க்குறா, போய் சொல்கிறா பேதுரு வந்திருக்கான்னு. அவங்க ஒருத்தர் என்ன செய்யலை, நம்பலை. ஜபம் பண்ணிட்டு சில நேரங்களில் இப்படி நம்பிக்கையற்றவர்களாக நாம் இருக்கிறோம். விசுவாசம் இல்லாத ஒரு ஜபம். ஆகவே தூதனை அனுப்பி இப்படி காரியங்களை கர்த்தர் நமக்கு தீமை நின்று காக்கும்படி தூதர்களை அனுப்புகிறார் என்ற வார்த்தைகளை 1ஆம் தேதி பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறது முதற் பேரானவர். இன்னைக்கு பார்க்கிறது என்ன? முதற் பேரானவர். இந்த முதற் பேரானவர் என்பது ஃபர்ஸ்ட் பார்ன், முதல் பிறந்த குழந்தை. இதுதான் முதற் பேரானது, த ஃபர்ஸ்ட் பார்ன். யாக்கோபுடைய முதல் பிள்ளை ரூபன். அவனை முதற் பேரானவர் என்று 1 நாளாகமோ 5:3 சொல்லுகிற 1 நாளாகமோ இஸ்ரவேலின் முதற் பேரான ரூபனின் குமாரன் ஆனோக்கு. போதும். இஸ்ரவேலின் முதற் பேரான குமாரன், முதற் பேரான ரூபன். இஸ்ரவேலின் முதற் பேரான ரூபன், ரூபனின் குமாரன் வந்து நம்ம ரூபனோடு நிறுத்துவோம். இஸ்ரவேலின் முதல் பேரான ரூபன். அப்படி என்றால் இஸ்ரவேல் யாக்கோபு, அவருடைய முதல் பிள்ளை யாருங்க? ரூபன். இந்த முதல் பிள்ளை ரூபன் ரொம்ப நற்கிரியைகளை செய்யக்கூடியவனாக இருந்தான், நல்ல காரியங்களை செய்கிறவனாக இருந்தான். இவன் வளர்ந்து வர்ற வாலிப நாட்களிலே தூதாயும் கனிகளை பொறுக்கி கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாள் இடத்தில் கொடுத்தான். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் கொலை செய்யும்படி தீர்மானித்த போது அவர்களிடத்தில் பரிந்து பேசுகிறான். இப்படிப்பட்ட பாவத்தை, கொடூரத்தை நாம் செய்ய வேண்டாம்.
வேண்டுமானால் அவனை இந்த குழியிலே கிணற்றிலே தூக்கி போட்டுடுங்க, கொலை செய்யாதிருங்கள் என்று சொல்லி சகோதரிடத்தில் மன்றாடுகிறான். யோசேப்பு அரண்மனையில் இருந்தபோது இவர்கள் எல்லாரும் அரண்மனைக்கு போகிறார்கள் தானியம் வாங்க. எகிப்துக்கு போனபோது அங்கே யோசேப்பு இருக்கிறான். அவன் இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான், இவங்கெல்லாம் நம்முடைய உடன் பிறந்தவர்கள் என்பதை அறிந்து கொண்ட பொழுது அவன் சொல்கிறான், சகோதரர்கள் நீங்கள் இவ்வளவுதானா? அவனுக்கு தெரியும் இன்னொருத்தன் பென்யமின் இருக்கிறான், அவன் அவங்க அப்பா கிட்டே இருக்கிறான். உடனே சொல்கிறான், பென்யமினை நீங்கள் போய் பென்யமினை அழைத்து வாருங்கள். வந்து பென்யமினை அழைத்து அவங்க அப்பா விட மாட்டேற. அப்போ இவன் ரூபன் சொல்கிறான், என் 2 பிள்ளைகளை வேணா அங்கே விட்டுட்டு போகிறேன், அவனை விடுங்க, அவனுக்கு உத்தரவாதம் நான் தான். ரொம்ப நல்ல காரியங்களை எல்லாம் செய்யக்கூடியவன் இந்த ரூபன். இவனை குறித்து யாக்கோபு சொல்றான், என்னுடைய முதற் பலன் என்று சொல்லுகிறான். முதற் பலன், என் ஃபர்ஸ்ட், என்னுடைய முதற் பலன். அப்போ அந்த ஆதியாகமம் 49:3 ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், என்னுடைய முதலாவது என்னுடைய சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும், என் சத்துவமும், என் முதற் பலனுமான, என் முதற் பலன், என்னுடைய முதற் பலன் என்று சொல்லுகிறான். அந்த முதற் பலன் அவனை குறித்து சொல்லப்படுகிறது. ஆசீர்வாதமான வார்த்தைகள், மேன்மையில் பிரதானமானவன். அவன் எப்படிப்பட்டவன்? மேன்மையில் பிரதானமானவன், வல்லமையில் விசேஷித்தவன். மேன்மையில் பிரதானமானவன், வல்லமையில் விசேஷித்தவன். சிரேஷ்டபுத்திர பாகத்துக்கு 2 பங்குக்கு உரியவன். சிரேஷ்டபுத்திர பாகத்தை யார் முதல் ஃபர்ஸ்ட் பிள்ளையோ அவனுக்கு சிரேஷ்டபுத்திர பாகத்தில் 2 பங்கு சுதந்திரம் உண்டு. அது வெறுக்கப்பட்டவனிடத்தில் பிறந்தாலும் கூட பரவாயில்லை. அவன் ஃபர்ஸ்ட் பிள்ளையா இருப்பான்னா அவனுக்கு 2 பங்கு சுதந்திரம். அப்படின்னு பார்த்தா ஈசாக்கை விட இஸ்ரவேலுக்கு 2 பங்கு சுதந்திரம்னு செய்யணும். அவன் அடிமை பெண்ணின் மகனாக இருந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் பிள்ளை, அவனுக்கு 2 பங்கு சுதந்திரம் கிடைச்சிருக்க வேண்டும். இந்த முதற் பேரானவனுக்கு 2 பங்கு சுதந்திரம் உண்டு. தகப்பன் அவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் சொல்லிவிட்டான். ஆனால் இவன் செய்த ஒரு தவறு, அந்த தவறுக்கு காரணம் அவனிடத்தில் இருந்து எழும்பின ஒரு இச்சை. அந்த இச்சையின் காரணமாக, இச்சை எல்லாத்தின் மேலும் வரலாம். பணம் இருக்குமானா திருடாதவங்க கூட திடீர்னு இவ்வளோ பணம் கிடக்குது யாரும் இல்லை, கொஞ்சம் என்ன செய்யலாம், அது பணத்தின் மேலே ஏற்படுகிற இச்சை. ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, யாரும் கிடையாது, பேப்பர் ரோலாக கட்டுக்கட்டாக கிடக்குது. வரும்போது பேக்கில் கொஞ்சம் பேப்பர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு உதவும், பிள்ளைகளுக்கு ரஃப் நோட்டு தேய்ச்சி கொடுக்கலான்னு பேப்பர். சின்ன சின்ன காரியத்தில் கூட இப்படி ஏன் எடுக்கிறோன்னா இது ஒரு இச்சை. பார்க்கும்போது நிறைய திரளாக இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு இச்சை. இதே போல இவனுக்கு வந்த ஒரு இச்சை, பால் உணர்வில் வந்த ஒரு இச்சை. இவன் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டி பில்கால், அவ யாருன்னா ராகேலுடைய அடிமை பெண். இந்த பில்கால் யார் என்றால் ராகேலுடைய அடிமை பெண். இந்த ராகேலுடைய அடிமை பெண் இவனுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு சித்தி முறையாக வேணும். அவள் அடிமை பெண்ணாக இருந்தாலும் சரி. இவன் ஏதே ஊர் கோபுரத்தின் அருகில் கூடாரம் போட்டு யாக்கோபு குடியிருந்தான். அந்த நேரத்தில் இந்த ரூபன் உள்ளே பிரவேசித்து
தன்னுடைய சித்தியாகிய பில்காலை கெடுத்து விட்டான். இதை கேள்விப்பட்ட தகப்பன் அவனை சபித்தான். ஆசீர்வாதம் இருந்துச்சு, சேஷ்டபுத்திர பாகம் உண்டு, மேன்மையில் பிரதானமானவன், வல்லமையில் விசேஷித்தவன், 2 பங்குக்கு அதிபதி, ஆசீர்வாதம்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரே ஒரு தவறு இச்சையினால இது அத்தனையும் இழந்துட்டான். இந்த இச்சையினால எல்லாவற்றையும் இழந்து போனான். இந்த முதற் பேரானவன், முதற் பேரான ரூபன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தான். 2 பங்கு வர வேண்டிய அந்த சேஷ்டபுத்திர பாகம் அதை இழந்துட்டான். ஏசா கூட தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தான். இது என்னத்துக்கு அலட்சியப்படுத்தினான்? ஏன்னா ஒரு வேலை பட்னி இருக்க முடியல, இந்த பயிற்றும் கூழுக்காக தன்னுடைய சொத்தையே இழந்துட்டான் ஏசா. சில நேரங்களில் சில பிள்ளைகளை கஷ்டம் தெரியாமல் வளர்க்கும் பொழுது திடீர்னு ஒரு வேளை ஆகாரம் இல்லைன்னா அதுங்க பண்ணுற கலாட்டா இருக்கு பாரு, பெரிய கலாட்டாவாக இருக்கும். ஏன்னா அந்த கஷ்டம் தெரியாமல் வளர்த்து திடீரென்று ஒரு வேளை ஆகாரம் இல்லைன்னா அது ரொம்ப அவங்க துடிச்சு போயிடுறாங்க, அவங்க அழுகுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இந்த பையன் பசி தாங்க மாட்டானே, ஒன்றுமே இல்லையே. இப்போ இந்த ஏசா அப்படி தான் பசி தாங்காமல் கதறி இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்னத்துக்கு, இப்போ நான் சாக போகிறேன், ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்னா செத்துருவியா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்னா செத்துருவாங்களா? அவன் உண்ணாவிரதம் இருக்கணும், எத்தனை நாள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், பட்னி கிடந்துட்டு இருக்கிறான். சிலர் 40 நாள் பாஸ்டிங் இருக்கிறன்ட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேளை ஆகாரத்துக்காக தான் சொத்தையும் இந்த புத்தி இல்லாதவன் தானே நம்ம நினைப்போம். சொத்தையே கொடுத்துட்டா, நீ எடுத்துக்கடா, எனக்கு இந்த கூழை கொடுத்துரு போதும். இதே போலத்தான் இந்த இச்சையின் மீது, அவனுக்கு அந்த ஆகாரத்தின் மீது, இவனுக்கு இந்த இச்சையின் மீது வாலிப பருவம் இப்படி செய்து விட்டான். இதனாலே அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் இழந்து போனான். ஆனால் ஸ்திரமுள்ளவனாயிருந்த யோசேப்புக்கு அந்த இவனுடைய சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு வருகிறது. அல்லேலூயா. 1 புஸ்தகம் அதே 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ரூபன் இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்த சேஷ்டபுத்திரன். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மத்தியத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே முதற் பிறந்தவனாக அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்டபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் புத்திரருக்கு, யோசேப்புக்கு இந்த இது வருது. இப்போ அவனுடைய பிள்ளைகள் அதை அனுபவிக்கிறார்கள், யோசேப்பின் பிள்ளைகள். இதற்கு காரணம், சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்ததற்கு காரணம் என்ன? இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். கண்களின் இச்சை உன்னை விடச் செய்துவிடும். அது ஒரு மோகம். இச்சைக்குரிய காரியங்கள் வரும் பொழுது இடறி போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதற் பேரானவன், முதல் பிறந்தவன் அட்டவணையில் அவனுடைய பெயர் நீக்கப்படுகிறது. எவ்வளோ பரிதாபமான நிலை! முதல் பிறந்தவன் என்ற ஒரு நிலை மாறுகிறது. அது மாத்திரம் அல்ல, இவன் ஆசாரிய ஊழியத்தை இழந்தான். முதல் பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குரியது. முதல் பிறக்கிற பிள்ளைகள்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. எகிப்தில் முதல் பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் அழிக்கும்படி, ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அழிக்கும்படி பார்வோன் கட்டளை கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் எபிரேய மருத்துவச்சிகளை வைத்து அந்த பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார். ஆகவே முதற் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குரியவர்கள்.
இஸ்ரவேல் ஜனம் எகிப்தை விட்டு பிரயாணம் புறப்பட்டு சீனாய் மலையின் அருகே வந்தபோது ஆண்டவர் மோசேயை மலை உச்சிக்கு அழைக்கிறார். அவன் போய் அங்கே பிரமாணத்தை வாங்கி கொண்டு திரும்பி வர வேண்டும். போய் நாட்களாகிவிட்டது, காணவில்லை, வரவில்லை. ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுக்கிறார். வழி நடத்தி வந்த மோசே எங்கே? ஆகவே எங்களை வழிநடத்தி செல்ல ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆரோன் எல்லாருடைய நகைகளையும் வாங்கி அக்கினியிலே போட்டு அதிலிருந்து வந்த ஒரு உருவம், கன்றுக்குட்டி போன்று ஒரு உருவம், அந்த உருவத்தை வழிபட ஆரம்பித்த பொழுது தேவன் பார்த்து மோசே அனுப்புகிறார். போ. மோசே கோபத்தோடு வருகிறான், கற்பனையோடு வருகிறான். இவ்வளவு நாளாய் சாப்பிடாமல், புசியாமல், குடியாமல் ஆண்டுடைய பிரசன்னத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டு வந்த அந்த கற்பலையை தூக்கி எறிகிறான். சொன்னான், கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறது யார்? வைராக்கியமா? யார் வந்திருக்கணும்னா, இந்த முதற் பிறப்பெல்லாம் கர்த்தருக்கு உரியதுன்னு சொன்னாங்க பாருங்க, முதல் பிறந்த பிள்ளைலாம். அப்படின்னா யார் தான் வந்திருக்குன்னா, ரூபன். முதற் பிள்ளை யாரு? ரூபன். ரூபன் வந்திருக்கணும். அவன் வந்திருந்தால் அவனுடைய கோத்திரத்திற்கு, அவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆசாரிய ஊழியம் போயிருக்கும். அவன் வரவில்லை. அதனால் ஆசாரிய ஊழியத்தையே இழந்து போய்விட்டான். ஆனால் கர்த்தர் பட்சத்தில் நிற்பது யார் என்று சொன்ன போது லேவி வரான். யார் வருகிறது? அதனால்தான் லேவி கோத்திரத்துக்கு ஆசாரிய ஊழியம் வந்து விட்டது. லேவியர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். கர்த்தர் பட்சத்தில் நிற்பது யார் என்பது ரூபன் வராமல் போனதற்கு காரணம் அவனுடைய இச்சை. அதை இழந்து விட்டான். ஆசாரிய ஊழியத்தை, சேஷ்டபுத்திர பாகத்தை தான் இழந்தான்னு பார்த்தா ஆசாரிய ஊழியத்தையும் இழந்துட்டான். அது லேவிக்கு போயிடுச்சு. சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு போயிடுச்சு. ஒருத்தன் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்து அந்த ராஜ குடும்பத்தில் அவன் வளர்ந்து வருவான். ஆண் மக்கள், அவன் ராஜாவுக்கு அடுத்த ராஜா அவன் தான், இலவசனாக இருப்பான். அவன் தான் ராஜாவாக என்ன செய்யணும்? பட்டம் சுட்ட பட வேண்டும். இதுதான் பரம்பரை. இப்போ எகிப்தில் பார்வோன் இருந்தால் பார்வோன்ற பெயர் தான். ஆனால் 1, 2, 3 எத்தனை பிள்ளைகள் அவர்களுக்கு அவருடைய ஜெனரேஷன் வந்தாலும் அவன் பார்வோன் என்றே அழைக்கப்படுவான். அவன் தான் ராஜா. ஆகவே அந்த உரிமை அவர்களுக்கு உண்டு. ராஜ குடும்பத்தில் பிறந்தவர்கள் ராஜாவாய் வருவார்கள். அப்படி என்றால் இவர்கள் போய் கானானில் குடியேறின உடனே இவன்தான் முதல் மகன், இவன்தான் ஆளுகை செய்ய வேண்டியவன். கானானில் போய் முதலாவது இவன் தான் என்ன செய்யணும்? ஆளுகை செய்ய வேண்டியவன். இப்ப இந்த இச்சையினால அந்த ஆளுகையை இழந்துட்டான், ராஜாதிபத்தியத்தை இழந்து போனான். அதை அவன் இழந்ததினாலே அது தைரியம் உள்ளவன், சிங்கத்தை போல தைரியம் உள்ளவன் ஆகிய யூதாவுக்கு அது கொடுக்கப்படுகிறது. ஆளுகை யாருக்கு போயிடுச்சு? யூதாவுக்கு வந்து விட்டது. அதனால்தான் ஆண்டவராக இயேசு வரப்போகிற மேசியா யூதா கோத்திரத்திலிருந்து வருகிற சிங்கம். யூத ராஜ பாட்டு பாடும், யூத ராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். ஏன்? அந்த கோத்திரத்திலிருந்து அவர் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். வரப்போகிற மேசியா யூத கோத்திரத்திலிருந்து வருகிறவர். தைரியம் உள்ள ஒரு சிங்கத்தை போன்று யூதா போனான். ரூபன் அதை இழந்து போனான். இதற்கு காரணம் அவனுடைய இச்சை. ஒரு சின்ன தான், ஒரு துளி விஷம்தான். அது எவ்வளோ டம்ளர் பாலில் இருந்தாலும் ஒரு துளி விஷம் போச்சுன்னா நீ அவுட்டு. ஐயோ பால் நிறைய இருக்குது, ஒரு துளி தான். இல்லை, அந்த ஒரு துளி தான். சில நேரங்களில் இந்த காடுகளில் ஒரு விதமான அட்டை இருக்கும், அது பிடிச்சிக்கும். அது இது என்ன செய்ய அறியாமல் இருந்துட்டோம்னா இருக்கிற ரத்தத்தை எல்லாம் அது என்ன செய்யும்? உறிஞ்சிடும். அவ்விதமாக ஒரு சின்ன பூச்சி போல, ஒரு துளி விஷம் போல அந்த இச்சை சின்னதாக இருந்தாலும்
பெரிய காரியங்களை இழக்கும்படி செய்து விடுகிறது. சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தான். முதற் பேரானவன் அல்லவா, 2 மடங்குக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனானே. ஆசாரிய ஊழியம் எவ்வளவு மேன்மைக்குரிய, அதுதான் சொன்னான், நீ மேன்மையில் பிரதானமானவன். இந்த ஊழியம் மேன்மைக்குரிய ஊழியம், அதை அவன் இழந்து போனான். அப்போ தகப்பன் சொல்றான், அந்த சாபத்தை தண்ணீரை போல தழும்பினவன் நீ. நிறை கூடம் தழும்பாதான், குறை கூட என்ன செய்யும், தழும்பு. அவன் நிலைமை அப்படி ஆயிடுச்சு, தண்ணீரை போல தழும்ப ஆரம்பித்து விட்டான். நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று தகப்பன் கடைசி காலத்தில் அவனை சபித்தான். நீ மேன்மை அடைய மாட்டாய். மேன்மைக்குரிய அந்த ஆசாரிய ஊழியத்தை அவன் இழந்து போய்விட்டான். வல்லமையில் பிரதானமானவன், விசேஷித்தவன், அப்படி என்றால் ஆளுகைக்குரியவன், அந்த ஆளுகையும் அவன் இழந்துட்டான். அந்த ஆளுகை யூதாவுக்கு போயிடுச்சு. ரூபனே, நீ ஆள வேண்டியவன், ஆனால் இழந்து போனாயே. அந்த ஆளுகை யூதாவுக்கு வந்து விட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, சின்ன காரியம்தான் பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து விடச் செய்கிறது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்கள் பிரயாணம் புறப்படும் பொழுது இவன் தான் முதல் மகன், ஃபர்ஸ்ட் பார்ன், முதற் பேரானவன். இவன் தான் முன்னாடி நிற்கணும். இவன் கோத்திரம் தான் முன்னாடி நிற்கணும். இவனுக்கு பின்னாடி தான் அவனுடைய தம்பிமார்கள்லாம் நிற்கணும். இவன் கொடி தான் முன்னாடி உயரணும். அவனுடைய தம்பி கொடிகள் எல்லாம் பின்னாடி இருக்கணும். பாளையம் புறப்படும் போது இதுதான். ஆனால் இந்த இச்சையின் காரணமாக பாளையம் புறப்படும் பொழுது கூட முன்னணியில் நிற்க வேண்டிய ரூபன் பின்னாடி தள்ளப்பட்டு விட்டான். எவ்வளோ வேதனை, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதுவும் இந்த பாளையத்தில் சேனை தலைமை ஏற்க வேண்டியது ரூபன். ஆனால் இப்பொழுது சேனை தலைமை ஏற்று நடத்துகிறது இந்த தைரியம் உள்ள யூதா. யூதா தான் முன்னாடி தன் கொடியோடு போகிறான், இவன் பின்னாடி போயிட்டான். யூதாவின் கொடி முன்னாடி போகிறது. யூதா சேனை தலைமையில் முன்னாடி போகிறான். இந்த உலகத்தில் சில பிறந்திருப்பாங்க, மூத்தவனாக பிறந்திருப்பான், நல்லா நினைச்சுப்பான், இவன் நல்லா இருப்பான். ஆனால் அவனுக்கு இளையவனாக இருக்கிறவன்லாம் நல்லா ஓஹோன்னு இருப்பான். இவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவனாக என்ன செய்வான், இருப்பான். இதுதான் வாழ்க்கையில் நடக்கிறது. இதுதான் இப்போ இவனுக்கு வந்திருக்கு. காரணம், அவன் செய்த ஒரு இச்சை. சேனை தலைமையேற்று போக வேண்டியவன், கொடியோடு கூட முன்னாடி கம்பீரமாய் போக வேண்டியவன், போக முடியாதவனாய், ஒரு கோழையாய், ஒரு பேடியாய் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறான். ஏன்? இச்சை. இச்சை எல்லாத்துக்கும் வரும், மிருகங்களுக்கு கூட வரும். மிருகங்கள் இப்போ பாருங்க, ஏலியின் காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை சத்துருக்கள் பெலிஸ்தர் பிடிச்சு விட்டாங்க. அதை தாவீதின் காலத்தில் அந்த பெட்டியை மீட்டு கொண்டு வராங்க. அந்த பெட்டியை மீட்டு கொண்டு காளைகள் பூட்டின ரதத்தில் கொண்டு வராங்க. அப்போ அந்த காளைகள் போயிட்டே இருக்குது. நாகோனின் களம் வந்தபோது காளைகள் மிரண்டன. ரதம் ஆடிச்சு, பெட்டி ஆட ஆரம்பிச்சது. பக்கத்தில் வந்த ஊசா விழுந்துற போதுன்னு பிடிச்சான். அதை யாரும் தொடக்கூடாது, தொட்டா அவுட்டு. ஊசா செத்து போனான். ஏங்க? அந்த மாடுகள் இச்சிக்கக்கூடிய புல்லோ வைக்கோலோ தண்ணீரோ ஏதோ ஒன்று அந்த களத்தில் இருந்திருக்கிறது. அதை பார்த்த உடனே மாடு என்ன செய்தது? மிரண்டது. இச்சைக்குரிய காரியம் வரும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ராஜகுமாரத்தி நன்றாய் ஓடக்கூடியவள். அவளுக்கு ஒரு மமதை, என்னை யாரும் ஜெயிக்க முடியாது, அப்படி என்னை ஜெயிச்சிட்டான்னா அவனை நான் திருமணம் பண்ணிக்கிறேன். அப்போ ஒரு வாலிபன் வந்து இவளை நான் ஜெயிக்கிறேன்னு நின்னான். இப்போ ஓடுறாங்க. ஓடிட்டே இருக்கும்போது இவள் அவனுக்கு முன்பாக ஓடுகிறாள். அவன்
இவளை முந்தி போகலாம் என்று போகும்பொழுது இவள் தன்னிடத்தில் வைத்திருந்த பொற்பழங்களை தூக்கி வீசிக்கொண்டே ஓடுகிறாள். அவன் இந்த பொற்பழங்கள் விழுந்து ஓடுகிறதை பார்க்கிறான். பார்த்த உடனே பொற்பழங்களாய் இருக்கிறது. உடனே அவைகள் எடுத்துக்கொண்டே ஓடலாம் என்று சொல்லி பொறுக்கி கொண்டே ஓடுகிற நேரத்துக்கு முன்னாடி அவ ஓடிட்டான். இவன் கண்களின் இச்சை எங்கே போயிடுச்சு? பொற்பழங்களின் மீது போய்விட்டது. அதை பொறுக்கலாம் என்ற போது அவர் முந்தி ஓடி ஜெயம் பெற்று விட்டார். இன்றைக்கு நம்ம ஓட்டத்தில் நம்முடைய ஓட்டத்தை இழக்க செய்யும்படி, பின்னுக்கு தள்ளும்படி சில இச்சைக்குரிய காரியங்கள் வருமானால் அது நம்முடைய பிரயாணத்தையே கெடுத்து போடும், நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடும். ஆகவே நாம் முதற் பிறந்த புத்திரர்களாக இருக்கலாம், முதற் பேரானவர்களாக இருக்கலாம், முதற் பலனாக இருக்கலாம், மேன்மைக்குரியவர்களாக இருக்கலாம், வல்லமை பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு சின்ன இச்சை பில்காலை அவன் கெடுத்ததுதான். அதனால் அத்தனை ஆசீர்வாதங்களை ரூபன் இழந்து போனதினாலே கோத்திரத்திலே முதல் முன்னணியில் நிற்க வேண்டியவன் அவன் தள்ளப்பட்டு போனான். எனக்கு அன்பான தேவச்சனமே, முதற் பேரானவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அவர் பிதாவின் முதற் பேரானவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அவரிடத்துல ஒரு இச்சை கூட இல்லை, உலகத்தின் மீது இச்சை இல்லை, எந்த விதமான மாம்சீக காரியத்தில் அவரிடத்தில் இச்சை இல்லை. அவர் ஜெயித்தார். உலகம், மாமிசம், பிசாசு எல்லாவற்றையும் ஜெயித்த ஒரு ஜெயவீரனாய் அவர் எழும்பினார். அவரே நம்முடைய முதற் பேரானவர். ஹல்லேலூயா. முதற் பேரானாகிய ரூபன் எல்லாவற்றையும் இழந்தாலும் நாம் ஆராதிக்கிற முதற் பேரானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லாவற்றிலையும் வெற்றி தருவதற்கு அவர் வெற்றி வேந்தனாய் இருக்கிறார். ஆகவே அவர் தூதர்களை நமக்காக அனுப்புகிறார். அவர்கள் நமக்கு வந்து ஊழியம் செய்யும்படிக்கு ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். அவர்கள் நம் மீது கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இந்த மாத வாக்குத்தத்தம் அதுதான். நமக்காக அனுப்பப்படுகிற அந்த தூதர்கள் நம்மை பாதுகாத்து கொள்வார்கள். ஆகவே நீ விழாதபடி உன்னை தாங்கிக் கொள்வார்கள். எந்த காரியத்தில் நீ விழாதபடி உன்னை தாங்குகிற தூதர்கள் உன்னோடு கூட இருப்பார்கள். நீ வெற்றி சிறப்பாய். உனக்காய் வெற்றி சிறந்தவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். தாவீது அதை அறிந்துதான் சொன்னான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உன் தேவைகள் என்ன அவர் அறிவார். பிரைஸ் தி லார்ட். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அவர் உன்னோடு இருக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி பார். அவர் முதற் பேரானவர். அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்வார். தலைகளை வணங்குவோம். அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். முதற் பேரானவரே, முதற் பேரானவராய் வந்த ரூபன் அநேக காரியங்களை இழந்து போனான். ஆனால் நீரோ எதையும் இழக்காமல் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ தான் எங்களுடைய முதற் பேரானவர். தேங்க்யூ.